அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு குறையும். நீங்கள் வந்து இல்லை பாப்புலேஷன் பேஸ் பண்ணி நீங்கள் கான்ஸ்டியூன்சிஸ் அதிகப்படுத்தணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ வந்து ஒரு சில கான்ஸ்டியூன்சிஸ் தான் கிடைக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு த அதர் ஸ்டேட்ஸ் வேர் வந்து பாப்புலேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்க மாநிலமான பீகார் சரி, அதே போல் மத்திய பிரதேசம் சரி, அதே போல் உத்தரப்பிரதேசம் சரி, இவர்களுக்கு வந்து பல மடங்கு வந்து ஜாஸ்தி ஆகிடும். இந்த பல மடங்கு ஜாஸ்தி ஆச்சுன்னா சீட்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாளைக்கு பாராளுமன்றத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் அவங்களுக்கு 80 சீட்ஸ் இருக்குன்னு வச்சிங்க. இப்போ இதனால வந்து அவங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு 40 ஒரு 50 சீட்ஸ் வருதுன்னு வச்சுங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெப்ரசன்டேட்டிவ் பேசிஸில் நிறைய வந்து பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்ய வேண்டியது இருக்கும், கிராண்ட்ஸும் செய்ய வேண்டியது இருக்கும். இங்கே இருக்க நம்ம ஊரில் இருக்க டேக்ஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அங்கே பாப்புலேஷன் பேசிஸில் நம்பர் ஆஃப் எம்பிஸ் பேசிஸில் உங்களுக்கு அங்கே வந்து கிராண்ட்ஸும் பட்ஜெட்டும் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராஜ்யசபா எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி மாறுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்க, ஒரு எம்பியும் வந்து ஒரு 5 crores அவங்களுடைய கான்ஸ்டியூன்சிஸில் செலவு பண்ணலான்னு இருக்கிறது. இப்போ அந்த 5 crores வந்து இன்னைக்கு 80 எம்பி கொண்ட அந்த யூபி நாளைக்கு ஒரு இந்த மாதிரி பாப்புலேஷன் பேசிஸில் அவங்களுக்கு ஒரு இன்னொரு 50 ஜாக்பாட் மாதிரி அடிக்குதுன்னு வச்சிங்க. அப்போ அவங்களுடைய அமௌண்ட் எல்லாம் பாருங்கள் எங்கே போய் பார்க் பண்ணுறாங்க. அந்த ஒரு ஸ்டேட்டில் எங்கே வந்து இந்த ஃபேமிலி பிளானிங்கை வந்து முறைப்படி நிதி ஒதுக்கீடு எம்பி தொகுதின்றதெல்லாம் ரொம்ப சின்ன காசு சார். எம்பி தொகுதிக்கான வளர்ச்சி நிதின்றது ரொம்ப ரொம்ப சொற்பமான தொகை. இது பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷனை யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க அந்த உணர்வை மட்டும் ஒரு கட்சி பூர்த்தி செய்தால் ஆட்சியை பிடிச்சிட முடியும். தென்னிந்தியா அல்லது பெங்கால் மாதிரியான இடங்கள், காஷ்மீர் மாதிரியான இடங்களுடைய உணர்வை உள்வாங்காமலேயே தீவிரமான